ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்க இடம் பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எல்லிஸ் நகர் வரும்போது எல்லிஸ் நகரோட வெஸ்டர்ன் சைடில் உள்ள என்ட்ரி இது. வழக்கமாக வந்து ஈஸ்டர்ன் சைடு என்ட்ரி பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் பால் பூத் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஸோ அது போகிற ரோடு, அது ரொம்ப ஓல்டு ரோடு. எல்லிஸ் நகர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ரோடு இருக்குது. இந்த வெஸ்டர்ன் சைடு என்ட்ரி பார்த்திங்கன்னா வந்துட்டு பெரியார்லேருந்து பைபாஸ் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு எப்போ போட்டாங்களோ ஸோ அப்போந்தான் வந்து இந்த ரோடு வந்து இந்த ரோடுனா இந்த பாத்து வந்து ஃபார்ம் ஆச்சு. பட் ரோடு வந்து தார் ரோடு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் போடுறாங்க. முன்னாடி வந்து ரோடு கிடையாது, ஜஸ்ட் ஒரு பாத்து இருந்தது. இந்த பெரியார் பைபாஸ் ரோடு கனெக்ட் பண்ணுற இந்த ஜங்ஷன் பார்த்திங்கன்னா பயங்கர டேஞ்சரஸ் ஜங்ஷனு. காரணம் வந்து இந்த ரோடு வந்து சரியாக இந்த இடத்துல இந்த ஜங்ஷனில் வந்து வளைஞ்சு போகும். அதுவும் ரொம்ப அப்ரப்டாக இருக்கும் அந்த வளைவு. குறிப்பாக சொல்லணும்னா நைட்டு வந்து ஹை ஸ்பீடில் பைக்கில் வரவங்க, போதையில் வரவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக வந்துட்டு இந்த லேம்ப் போஸ்ட்டு இதெல்லாம் போய் இடிச்சிருவாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நானே பார்த்துருக்கேன். முன்னாடி பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பைபாஸ் ரோடு கனெக்ட் பண்ணுற இந்த ரோடு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாலமே பார்த்திங்கன்னா வந்துட்டு மாப்பாளையம் வழி தான் போகும். பைபாஸ் ரோட்டுக்கு வர பாலம் வந்து புதுசாக கட்டும்போது தான் ஒரு ஆம் கொடுத்து எலிஸ்னர் வர மாதிரி ஒரு ஆம் கொடுத்தாங்க. பழைய பாலத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த எலிஸ்னர் ஆம் கிடையாது. மாப்பாளையம் கனெக்ட் பண்ணி அரசடி போய் தான் பைபாஸ் ரோடு போகிற மாதிரி இருக்கும். அதுபோல் பிஆர்சி டிப்போ கிட்ட வந்து இந்த ரோடு வந்து எண்டாயிரும். ஏன்னா வந்து ஒரு வாழைத்தோப்பு மாதிரி இருந்தது. இந்த ரோடு போட்டது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் வந்துட்டு பெரியாரையும் பைபாஸையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற ரோடு. அரசடி சைடில் உள்ள டிராஃபிக்கை வந்து பெருமளவு வந்து இந்த ரோடும் இந்த பாலமும் வந்துட்டு கெட்டினதுக்கப்புறம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் வந்து ஒரு பெரிய தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த இடத்துல அந்த கொடுத்த கர்வ் நேராகவே இந்த ரோடு பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே வந்துட்டு பெரிய லெவலில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்.